அடுத்த செய்தியாக கூட்டணி கட்சிகளுக்கான அந்த தொகுதி பங்கீடெல்லாம் தொடர்ந்து 2 பக்கத்திலுமே நடைபெற்று வருகிறது. அதில் என்டிஏ கூட்டணியில் பார்க்கும்போது அவங்க அப்பொழுதுந்தே சரி இப்போது வரைக்கும் மகிழ்ச்சியோடு தான் அவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. திமுகவில் கூட்டணி பங்கீடு பேச்சுவார்த்தை ஆரம்பித்ததிலிருந்தே இழுபறிகள் நடைபெற்றது. நம்ம காங்கிரஸ் பார்த்தோம் எவ்வளோ நாளைக்கு அந்த டாக் போயிட்டு இருந்ததுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு வழியாக சமாதானம் ஆனாங்க. அடுத்த கட்சிகள் நாங்கள் இவ்வளவு எதிர்பார்த்தோம், எங்களுக்கு கிடைக்கல, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குன்னு கம்யூனிஸ்ட் சொன்னது. இப்போ விசிகாவும் அதே புலம்பலை தொடர்ந்து வைத்திருந்தது. இறுதியாக ஒரு வழியாக 8 சீட்டை இந்த தடவை கொடுத்து விசிகா வாய் மூடிட்டாங்க. 2 ரிசர்வ் தொகுதியும் 6 பொது தொகுதியுமே கொடுத்துருக்காங்க. விசிகாவுக்கு இது வேற வழி இல்லை, நாங்கள் வலதுசாரிகளை எதிர்க்கக்கூடிய கட்டாயத்தில் இருக்கோம், அதனால நாங்கள் எங்களுக்கு கொடுக்குற சீட்டை வச்சு நாங்கள் எதிர்க்க போறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறார். நீங்க எப்படி பாக்குறீங்க செய்தி? அதாவது வெளியில பத்திரிகைகள்ல திமுக கூட்டணி ஒரு பலமான கூட்டணி என்பது போன்ற ஒரு காட்சிப்படுத்தப்படுகிறது. 23 கட்சி கூட்டணியில் இருக்கு சார். அதான் பலமான கூட்டணி, மிக வலிமையான கூட்டணி என்ற ஒரு காட்சிப்படுத்தல் இருக்கிறது. அந்த 23 சொல்றீங்க இல்லையா, இன்னும் பேர் தெரியாத பல லெட்டர்பேடு கட்சியெல்லாம் இருக்கு. நமக்கு தெரிஞ்ச அதே இதா இருக்கு, நீங்க 23ங்கிறீங்க. அவருக்குள்ள எந்த அளவுக்கு ஒரு ஒத்துசைவு இருக்கிறது, உண்மையான புரிதல் இருக்கிறதா, ஒரு கோஆர்டினேஷன் எலெக்ஷன் சமயத்தில் இருக்குமா? இப்பயே பார்த்தோம்னா நெல்லிக்காய் மூட்டையை கட்டி வச்ச மாதிரிதான் இருக்கு, எல்லாம் தனித்தனியா இருக்காங்க. அது வெளிப்படையா தெரிகிறது. அதனால திமுக கூட்டணியுடைய பலவீனம் இந்த பேச்சுவார்த்தைகள் மூலம் சொன்னதுல காங்கிரஸ் ஆரம்பிச்சாச்சு, ஒவ்வொருத்தரும் எட்டி உதைக்கிறான், பிரச்சனை தெரிகிறது. நேற்றுக்கு கூட திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி நேற்று முன்தினம் அந்த ஒர்க்கர்ஸ் மத்தியில அவர் பேசுறார். ஒரு பேஸ்புக்லயே அது லைவ் வந்தது. நமக்கு 10க்கும் குறைவான சீட்டுகள் மட்டுமே கிடைக்கும் என்கின்ற சூழ்நிலை இருக்கின்றபடியால் நாம் இந்த மாதிரி இது ஒதுக்கீடு சீட்டுகள் ஒதுக்கீடுல பெரிய நெருக்கடி ஏற்படும். அதை நம்முடைய கட்சி தொண்டர்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது அவன் நிறைய பேர் சீட்டு கேட்டு மனு போட்டிருப்பான் இல்லையா, அதுக்காக சொல்லியிருப்பார் அப்படின்னு நம்பலாம். ஆனாலும் கூட அது ஒரு பெரிய குறையா சொன்னார். இப்ப என்னாச்சு பாருங்க, இந்த விசிகாவை விட குறைவான அந்த ஓட்டு பலம் உள்ள தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் கொடுத்துட்டாங்க. இவங்க எதிர்பார்த்திருந்தாங்க, கொடுக்கல. அதனால ஒரு பெரிய ஒரு மனசுக்குள்ள கொந்தளிப்பு, உரசல் அதெல்லாம். ஆகவே பல நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு இறுதியாக 8 சீட்னு ஒத்துட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. இப்ப ஒரு வகையில பார்க்கும்போது திமுகவுடைய பலவீனம் வெளிப்பட்டிருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு கட்சியும் மிரட்டுறான் தெரியுது. இன்னொரு வகையில பார்க்கும்போது விசிகாவுடைய தோல்வியாக அதை பார்க்கலாம். ஏன்னா நிறைய ஒண்ணு கொடுத்துல, கம்யூனிஸ்ட் 6+6 5+5 பண்ணாரு. அந்த 2 சீட் தூக்கி இங்க கொடுத்துருக்கு, அவ்வளவுதான். போன தடவை 6 கொடுத்தாங்க, இந்த தடவை 8. ஆமா, அந்த 2 கம்யூனிஸ்ட் 2 சீட்டை புடுங்கி இங்க கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். வேற எதுவும் இல்லை. பெரியவருக்கு ஒன்றும் வெற்றின்னு சொல்ல முடியாது. ஆனாலும் கீழே வந்தாலும் மண் ஓட்டல அப்படின்னு சொல்லிதான் ஆகணும் இல்லையா? அதனால இந்த ஒரு பழமொழி எனக்கு ஞாபகத்துக்கு வருது. வீட்டுல எலி, வெளியில புலி. இந்த வெளியில சிறுத்தை புலிதானே. வெளியில பேசும்போது மேடையில அடங்க மறு அத்து மீறு, அங்க உள்ள போய் அந்த உள்ளுக்குள்ள மீட்டிங்ல போய் பேசுறாரு. அங்க உள்ள என்ன நடந்திருக்கு நினைக்கிறேன், வெளியில எல்லாம் பேசியிருப்பார், அடங்க மறு அத்து மீறு. உள்ள போய் தொகுதி பங்கீடுக்காக பேச்சுவார்த்தை நடக்குது. அப்படி கேட்ட உடனே ஐயோ அடங்கி விடு, மண்டி இடு, கதறி எழு, வசனம் மாறிடுச்சு. ஆகவே அவர் கதறி எழுந்து கொடுத்ததெல்லாம் கொடுங்க, என்ன வேணா கொடுங்க, வாங்கிக்கிறோம். நாங்க வேங்க வெயில உங்களை தோழமை சுட்டாமல் காப்பாத்தி இருக்கிறோமே, அதுக்கு நீங்க நியாயம் பண்ண வேண்டாமா? நீங்க பிளாஸ்டிக் சேர் போட்டு என்னை மட்டுமல்ல எங்கள் சமூகத்தையே அவமானப்படுத்தியும் போது கூட வாய் மூடு மௌனமாக இருந்தோமே, ஒரு 8 சீட்டு கொடுக்க கூடாதா என்று சொல்லி மரியாதையோட வாங்கிட்டு இருக்காங்க. அப்படிதான் பார்க்கணும். இதுவும் சொல்லிருக்கலாம், திமுக தரப்புல இருந்து சொல்லிருக்கலாம், நீங்க உங்களுக்கு அதிகமா கொடுக்க பாஜக உள்ள வருவதற்கான வாய்ப்பு, பாஜக உள்ளே வந்து விடும், அந்த பயம் கூட இருக்கும். அதனால எப்படி பார்த்தாலும் தன்னுடைய கீழே விழுந்ததை மறைக்கிறதுக்காக ஒரு பெரிய வலதுசாரி வந்துடும், பாஜக வந்துடும், இப்படி சொல்லி சமாளித்திருக்கிறார். அதனால இந்த செய்தி எல்லாருக்கும் மக்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்றது குப்புற விழுந்ததையே சமாளித்திருக்கிறார் என்று. இவங்களுடைய வைரமுத்து இருக்கார் இல்லையா, இவங்களுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவர் ஒரு கவிதை எழுதியிருக்கார். அந்த கவிதையை உங்களுக்கு டெடிகேட் பண்றேன், அதனால அது பொருத்தமா இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, அவன் ஒரு பட்டு வேட்டி கனவில் இருந்த போது
கட்டியிருந்த கோவணம் களவாடப்பட்டது அப்படின்னு வைரமுத்து ஒரு கவிதை எழுதியிருக்கார். இவருக்காகவே எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, அன்றே கணித்தார் வைரம், அன்றே கணித்தார் வைரமுத்து, ஆமா என்று சொல்லி இந்த செய்தியை நான் முடிவு செய்கிறேன்.